அடைக்கலமும் வெள்ளனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல எதையெல்லாமோ துணைன்னு போட்டிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு துணையா இருக்குதான்னு பார்த்தா வினையாத்தான் இருக்குது. என்னவா இருக்கு? ஆமா, கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏவாளை சிருஷ்டித்தார். ஆனால் இன்னைக்கு அநேக இடங்களில் துணையெல்லாம் வினையாய் போய்கிட்டு இருக்கு. அதனால பலவிதமான சங்கடங்களும் வருத்தங்களும் வருகிறது. ஏன் நம்ம துணையெல்லாம் வினையாய் போகுது தெரியுமா? இன்னைக்கு நிறைய வாகனத்தில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் உலகத்தின் தெய்வங்களுடைய பெயரை எழுதி துணைன்னு எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லா வாகனத்தையும். ஏன்னா நம்முடைய இந்திய தேசம் இறைபக்தி நிறைந்த தேசம், இறைவின் மீது நம்பிக்கை உள்ள தேசியம். ரஷ்யா மாதிரி வடகொரியா மாதிரி கம்யூனிஸ்ட் நாடுகள் அல்ல. இறை நம்பிக்கை, இறைவன் இல்லைன்னு சொல்லுகிற கூற்றை உடையவர்கள் தான் கம்யூனிஸ்ட். ரஷ்யாவிலலாம் போனால் அப்படியெல்லாம் இருக்காது, இறை வழிபாடு இருக்காது. வடகொரியாவெலாம் போனால் இறை வழிபாடு இருக்காது. ஆனால் நம்முடைய இந்திய தேசம் ஆன்மீக தேசம், இறை நம்பிக்கை உள்ள தேசம். அதனால தான் அவங்க இறைவனை துணை என்று சொல்லி பல தெய்வங்களுடைய பெயர்களை போட்டு என்ன பண்ணுவாங்க? துணை துணை துணைன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் வாகனங்களில் சாலைகளில் பார்த்தா பல விதங்களில் அகோர கோர விபத்துகளில் தடமுரண்டு கிடக்கும். பின்னால் பார்த்தா முன்னால் பார்த்தா அந்த துணை இந்த துணைன்னு போட்டிருப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. யாருக்கு தெய்வம் துணையா நிற்பாராம்? உத்தமனுக்கு. கடந்த நாட்களில் ஒரு எலக்ட்ரிக்கல் கடைக்கு போனேன், ஒரு பல்பு கேட்டேன், பல்பு கொடுத்தார். அதுக்கு 1 வருஷத்துக்கு டேட்டு கேரண்டி போடுவாங்க பார்த்தீங்களா? போடுறதுக்கு முன்னால் ஒரு ஊனாவை போட்டார். என்ன ஆனா எழுதுறீன்னு கேட்டேன். அவருக்கு சொன்னார், இல்லை என்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்களுடைய பொருள் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை வச்சு, அதனால் அவங்களுடைய எண்ணிக்கை அவங்களுடைய விருப்பத்துக்கு என்ன பண்ணுறாங்க? நான் சொன்னேன், நான் வாங்குகிற பொருளுக்கு ஆனாவனாவெல்லாம் எழுத வேண்டாம். நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஊங்கிறது உண்மை. நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை நன்மையாக இருக்கும். உண்மை இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மை என்ன பண்ணாது? இருக்காது. ஆமாம், உண்மைதான் தெய்வம், தெய்வம் தான் உண்மை. தெய்வத்தின் பேரை சொல்லிக்கிட்டு உண்மை இல்லைன்னா எப்படியா நன்மை வரும்? உண்மையாக இருக்கணும். அதனால் அவங்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை. அதனால் அவனாவை எழுதுறாங்க, எழுதிட்டு போகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தெய்வம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு, உத்தமனுக்கு நான் துணை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருக்கு துணையா இருப்பாரா? நீங்களும் நானும் ஏசு ஏசுன்னு சொன்னாலும் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உத்தமம் இருந்தால் எல்லா பயணங்களிலும் தெய்வம் பாதுகாத்தே தீருவார். அல்லேலூயா. என்னுடைய பயணங்களில் எவ்வளவோ விபத்துகளை பார்த்துருக்கிறேன். ஆமாம், அப்படிப்பட்ட விபத்துகளில் இருந்தாலும் தேவன் என்ன இருக்கிறார்? அற்புதமாய் தப்பு வித்திருக்கிறார். கடந்த நாட்களில் எங்கள் தகப்பனுடைய இறப்பில் கூட சாட்சி பகுந்தேன் பார்த்தீங்களா? பெங்களூரில் நான் வேலை தேடி போன வேலையில் மடிவாளான்னு சொல்லி ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறேன். அப்போ தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வேகமாக வந்துருச்சு, விபத்துக்குள்ளே சிக்கிட்டேன். அப்போ கண்ணி மேய்க்கிற நேரத்தில் ஒரு பெரிய விபத்து சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க பின்னால் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? இழுத்துட்டதுனால தப்பிட்டேன் அந்த விபத்துலேருந்து. தப்புன்னு பெரிய பதட்டமாகி போச்சு. என்னடா பெரிய ஆபத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு டக்குன்னு ஓடி போய் அந்த 4 வேலாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கிட்டு ஒரு 4 வண்டி போகிற மாதிரி இருக்கும், அங்கிட்டு 4 வே நடுவில் ஒரு கட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த நடுவில் போய் நின்றுட்டு நம்மளை இழுத்துனவருக்கு நன்றி சொல்லுவோன்னு சொல்லி திரும்பி பார்க்குறேன். ஈக்காக்கா ஒருத்தன் இல்லை, ஒரு ஆள் இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, யார் நம்மளை பிடிச்சது? யார் பிடிச்சி இழுத்தது? இந்த அகோர கோர விபத்துலேருந்து நம்மளை தப்புவித்தது யார் அப்படின்னு சொல்லி முதல் நாள் தான் பைபிளை படித்தேன். அதில் ஒரு வாசகம் இருந்தது. என்ன வாசகம்னா, உன் கால் தடுமாறி விழாதபடிக்கு உன்னை காப்பாற்றுவதற்காய் தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதமாய் தேவ தூதனை கொண்டு அப்படிப்பட்ட விபத்திலிருந்து அடிமையை தப்புவித்தார், பாதுகாத்தார்.
சோத்திரம். ஒரு மனுஷன் காப்பாத்துறதுக்கும் ஒரு தேவதூதன் வந்து காப்பாற்றுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம். பிடிச்சு அப்படி இழுத்தாங்க. சோத்திரம். அடுத்த காலை வச்சிருந்தா விபத்துல சிக்கியிருப்பேன். சோத்திரம். திரும்பி பார்க்கிறேன், ஒரு ஆள் காணும். அப்ப யார் பிடிச்சது, யார் இழுத்தது? தெய்வம். அப்படியெல்லாம் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணை இமைக்கிற நேரத்தில் எத்தனையோ விபத்துகள் கண்ணுக்கு முன்னால வந்திருக்கு. ஆனாலும் சோத்திரம், இயேசுவை அவருடைய நாமத்தை நம்பினது நிமித்தமாக அநேக விபத்துகளுக்கு தேவன் தப்புவித்து பாதுகாத்தார். அப்ப சோத்திரம், நம்மளும் கர்த்தருக்கு உத்தமமா இருக்கணும். ஆனா அவருடைய நாமத்தை நம்பிட்டு அவர் சொல்றார், என் இரத்தத்தினாலே உங்களை நீதிமானாய் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்மளை யாரா மாத்துறாராம்? நீதிமானாய் மாற்றுகிறார். தொடர்ந்து நம்ம நீதியின் பாதையில என்ன பண்ணணும்? நடக்கும். ஆமை சோதரன். அவர் நம்முடைய இரத்தத்தினால ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரத்தை போட்டு அதன் மேல கட்டடத்தை கட்டுறதை போல அவர் இரத்தத்தினால நம்மளை கழுவி நீதிமான்கிற ஒரு அஸ்திவாரத்தை என்ன பண்றார்? நமக்குள்ள போடுறார். அதற்கு பின்பதாக நம்ம என்ன பண்ணணும்? தெய்வ பயத்தோடு நீதியாய் நடக்கிற அந்த நீதிங்கிற இடத்திற்குள்ள வரும்பொழுது தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அதனால உலகத்துல எத்தனையோ துணைன்னு போட்டாலும் அதெல்லாம் துணையா இருக்குமாங்கிறது காலச்சக்கரம் சுழலும் போதுதான் தெரியும். காலச்சக்கரம் சுத்தி வரும்போது மேல் நோக்கி போறோமா கீழ் நோக்கி போறோமா, எந்த இடத்துல நிக்கிறோம், எப்படிப்பட்ட ஆபத்துல தவிக்கிறோங்கிறது காலச்சக்கரம் சுத்தி வரும்போது தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நமக்கு துணைன்னு சொன்னமே, அதெல்லாம் துணையா இருக்கா, உதவியா இருக்கா அப்படின்னா அன்னைக்குத்தான் அதனுடைய சாயம் என்ன பண்ணும்? வெளுக்கும். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்துல தெய்வங்கள் சொல்லி நம்பி போறாங்க பார்த்தீங்களா? பிரச்சனைன்னு வராத வரைக்கும் அவங்க ஏதோ நம்புறது கைக்கூடி வருகிறது போல இருக்கும். ஆனா பிரச்சனைன்னு ஒரு இடத்துல சிக்கும் போதுதான் அன்னைக்கு அது கை கொடுக்குதா, கை கழுவுதா, சோத்திரம் நடுத்தருவில் விடுதாங்கிறது அன்னைக்குத்தான் அதோடைய சாயம் என்ன பண்ணும்? வெளுக்கும். அல்லேலூயா. ஆனா நான் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமை சோத்திரம் என்றென்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நம்மளை தப்புவிப்பார், எந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்வார், எந்த ஆபத்திலும். அதை தான் நம்ம படிச்சோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? ஆமா. அடைக்கலம்னா என்ன? ஒரு மழைக்கு, வெயிலுக்கு, பனிக்கு ஒரு வீடு அடைக்கலமாக்கி அதுக்குள்ள ஒதுங்கி நம்ம இன்பமாய் தூங்குறோம் பார்த்தீங்களா? மழை வெளியில பெய்யுது, வெயில் அடிக்குது, வெளியில் அடிக்குது, பனி வெளியில இருக்குது. ஆனா உள்ள எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? ஏன்னா ஒரு கூடாரம் மறைவு நமக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. இது போல நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டா நிம்மதியா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்ப வெயில் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கு. வெயில் அடிக்குதா இல்லையா? இப்ப உங்க மேல வெயில் படுதா? படல. அப்ப இந்த மேல் கூடாரம் நமக்கு ஒரு மறைவாய் அடைக்கலமா இருக்கு. இது போலதான் மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் வெயில் போல அடிக்கும், மழை போல இறங்கும், பனி போல நம்ம வாழ்க்கையில கடந்து வரும். ஆனாலும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது நம்மளை சேதப்படுத்தாது. சேதப்படுத்துதா? நம்மளை வெயில் சேதப்படுத்துதா? இப்ப பெரிய மழை வந்தா நம்மளை சேதப்படுத்துமா? ஒரு பெரிய குளிர் இருந்த பனி வந்துச்சு நம்மளை சேதப்படுத்துமா? வெளியில நின்னா சேதப்படுத்தும், உள்ள இருந்தா ஆமா சோதரன். அது போலதான் எத்தனை விதங்கள்ல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் இயேசுவை நம்பிட்டா அவர் சொல்றாரு, நான் உனக்கு அடைக்கலமா இருப்பேன், எந்த பிரச்சனையும் உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிற. பிரச்சனைகள் வரும், எல்லா போராட்டங்கள் வரும், சூழ்நிலைகள் எதிராய் மாறும், நம்ம நினைச்ச மாதிரி சில சமயங்கள்ல நடக்காது. எது எப்படி இருந்தா நமக்கு என்ன? அவர் நமக்கு என்னவா இருப்பாராம்? அடைக்கலமா இருப்பாராம். இரண்டாவது பெலனுமா இருப்பேன். என்னவா இருப்பேன்? பெலன் எதற்கு நமக்கு? நம்ம ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு பெலன் வேணும், அப்படிதானே? இப்ப நீங்க உட்காந்துருக்கிறீங்கன்னா எப்படி இருக்கிறீங்க? பெலன் இருக்கிறனால தானே உட்காந்துருக்கிறீங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு இருப்பீங்க, குளுக்கோஸ் போட்டுக்கிட்டு டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு? நோட்டில் எழுதிட்டு இந்த இன்ஜெக்ஷனை போடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பெலன் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறோம். பெலன் இல்லைன்னா எங்கே கிடப்போம்? மருத்துவமனையில் கிடப்போம். அப்போ நம்ம உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் ஒரு வேலையை செஞ்சாலும் நமக்கு என்ன வேண்டியதா இருக்கு? இது சரீரத்திற்கு வேண்டிய பெலன். வாழ்க்கைக்குன்னு ஒரு பெலன் வேணும். வாழ்க்கைக்குன்னு என்ன பண்ணணும்? அந்த வாழ்க்கைங்கிற பகுதியில்
இறைவனுடைய பலன் இறங்கினாத்தான், இறைவனுடைய பலன் வந்தாதான் குடும்பத்தை சமாதானமாய் கொண்டு செல்ல முடியும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் சந்தோஷமா என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? பலனுமா இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறது மாத்திரம் அல்ல, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாதபடி எப்படி இருப்பேன்? உனக்கு பாதுகாப்பா இருக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த பிரச்சனைகளை கடந்து போவதற்கு ஒரு பலனையும் என்ன பண்ணுவேன்? உனக்கு கட்டளையிடுவேன்னு தெய்வம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது போதும் ஐயா, எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும் கடந்து வரட்டுமே, 1000 பிரச்சனை வரட்டுமே, நான் உன்னை பாதுகாப்பேங்கிறாரு. அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கு பலனையும் தருவேங்கிறாரு. சோத்துறோம். அப்ப எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதை குறித்து நமக்கு என்ன கிடையாது? கவலையே கிடையாது. ஐயா, உங்க கையில ஒரு கொடையை நான் கொடுக்குறேன், மழை வந்தா கவலைப்படுவீங்களா? உங்க கையில ஒரு டார்ச் லைட்டை கொடுக்குறேன், கரண்ட் போனா கவலைப்படுவீங்களா? ஏன் கவலைப்பட மாட்டீங்க? கொடை இருக்குல்ல. ஐயா சொல்றாரு, கொடை இருக்குல்ல, மழை பெஞ்சாலும் என்ன பண்ணிட்டு போயிடலாம்? நனையாம பிடிச்சிட்டு போயிடலாம். இருட்டு வேலை தான், கையில டார்ச் லைட்டு கொடுத்தாச்சு, கையில என்ன இருக்கு? டார்ச், வெளிச்சம் இருக்குல்ல. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இயேசு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். மலைக்கு கொடை உதவுமானால், இருளுக்கு வெளிச்சம் உதவுமானால், சகல பிரச்சனைக்கும் இயேசு உதவிகரமா இருப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய வார்த்தைகள் பொய்யுரையாது, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அதனால தேவன் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு பலன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்துல. எந்த காலத்துல? எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆபத்துன்னு ஒரு காலம் வரும். வருதா? வரும், வந்தே தீரும். ஆபத்தே வரல அப்படின்னு யாரும் என்ன முடியாது, சொல்லவே முடியாது. இப்ப வெயில் இருக்கு, சாயந்தரான இரவு வருது, அப்புறம் வெயில் காலம் வருது, குளிர்காலம் வருது, மழை காலம் வருது, பனி காலம் வருது, எல்லாம் மாறி மாறி வருதா? பயணங்களில் போகும்போது ரோடு நல்லாவா இருக்கு? கொஞ்ச தூரம் நல்லா இருக்கு, அப்புறம் குண்டும் குழியுமா இருக்கு, அப்புறம் பள்ளம் மேடுமா இருக்கு, அப்புறம் ஒரே ஏத்தமா இருக்கு, அப்புறம் ஒரே இறக்கமா இருக்கு, அப்புறம் வளைவா இருக்கு, அப்புறம் நெளிவா இருக்கு, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. சோத்திரம். இது போல மனுஷ வாழ்க்கையில கண்டிப்பா ஆபத்துன்னு ஒரு காலம் என்ன ஆகும்? வந்தே தீரும். ஆனா இரட்சகரை துணையாய் கொண்டிருப்போமானால் அந்த நாட்களில் தெய்வம் துணையாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரந்தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஆபத்துன்னு ஒரு காலம் வரும். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்துல நான் உனக்கு அனுகூலமா இருப்பேன். நான் எப்படி இருப்பேன்? ஆமா, உனக்கு நன்மை செய்கிறவரா இருப்பேன், உனக்கு உதவி செய்கிறவர்களா இருப்பேன். இன்னைக்கு உலகத்துல சொந்தம் வந்த உறவுன்னு பார்த்தா ஒரு விசேஷம் வச்சா என்ன ஆகுது? சோத்திரம், கூட்டம் எக்குது. ஆமை சோத்திரம், பரிமாற முடியல. அப்பா, இவ்வளவு பெரிய கூட்டமா, இவ்வளவு சொந்த பந்தமா, இவ்வளவு உறவுக்காரங்களா? எல்லா கல்யாணத்துக்கு வருதா வரலையா? பக்கத்துல கேளுங்க, கல்யாணத்துக்கு வர்றாங்களா இல்லையா? சோத்திரம். சொந்தமே இல்லைனாலும் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு வந்து நிப்பாங்க. அல்லேலூயா. வருது. சரி, நீங்க கஷ்டப்படுறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில, பிள்ளைகள் நிமித்தமாகவோ, குடும்பத்தின் நிமித்தமாகவோ, தொழிலின் நிமித்தமாகவோ, இல்லை சரீரத்தில் வியாதி நிமித்தமாகவோ, பொருளாதாரத்தில் ஒரு கஷ்டப்படுறீங்க. ஐயா, 1000 கணக்கில் அன்னைக்கு பந்திக்கு என்ன ஒன்றும் எத்தனை இலங்க சாப்பிட்டது? 1000 பேர் சாப்பிட்டு இருக்கிறான். இலை 1000 ஓடி இருக்கு. ஒன்று ஒன்றா எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இலை 1000 வச்சிருப்பாங்க, 2000 இலை வாங்கியிருப்பாங்க, 1500. எவ்வளோ மிச்சம் இருக்கு? 500 இருக்கு. அப்போ 1000 இலை என்ன ஆயிடுச்சு? 1500. அப்போ 1000 பேர் சாப்பிட்டுருக்க. ஒரு விசேஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 500லேருந்து 1000 என்ன ஆகுது? வருது. சரி, இன்னும் விட்டுருங்க, குறைச்சே சொல்லுவோம். பெரிய சொந்த பந்தமாக இருந்தால் அப்படி வரும். கொஞ்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமானா என்ன, வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தால் அது கொஞ்சம் சொந்த பந்தம். வசதி வாய்ப்பு நிறையா இருந்துச்சுன்னா, சொந்தமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் நான் இன்னாரு சூரத்து சொந்தம் ஏன்னு வந்து நிற்கும். அல்லேலூயா. சரி, நிற்கட்டும், போகட்டும். நூற்றுக்கணக்கான மக்கள்கள் சோத்திர விசேஷத்துக்கு வந்து போகிறாங்களே, கஷ்டம்னு வருதோன்னு யார் வந்து நிற்கிறா? எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க? கூட பிறப்பாது வந்து நிற்குமா? பிள்ளைகளாவது வந்து நிற்குமா? சோத்திரம். ஆபத்துன்னு வரும்போதுதான் தெரியும். சோத்திரம். கடந்த நாட்களில் ஒரு ஆபத்து வந்துச்சு. சோத்திரம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, தூங்காம கவனமா கேளுங்கன்னு சொல்லுங்க. தூங்கினால் தட்டி எழுப்பி விட்டுருங்க, கொஞ்ச நேரம் தான். சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.
சோத்திரம். கடந்த நாட்கள்ல கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு. என்ன வியாதி மறந்துட்டீங்களா? அதே பாட்டாத்தான் பாடுனாங்க அன்னைக்கு. நியூஸை போட முடியல. போட்டா இவனுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இத்தனை பேர் செத்துட்டான், இத்தனை பேர் செத்துட்டான், இத்தனை 1000 பேருக்கு வந்துருச்சு, உங்க ஏரியாவுக்கு பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னு சொல்றானா. இதை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன ஆயிருது? ஆமா சூத்திரம். கொரோனாவே இல்லைனாலும் இவனுக்கு இருமல் வந்தோடனே சந்தேகம் வந்துருது. அதனால அந்த காலகட்டம் 2020, 21 பயம் நிறையாத ஆட்களே கிடையாது. ஒருத்தனை பார்க்க முடியல, ஒருத்தனை பார்த்து பேச முடியல. சோத்திரம். ஒருத்தன் காய்ச்சன்னா அவனை என்ன பண்ணிடுவான்? நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு காய்ச்சனால என்ன பண்ணிடுவோம்? ஐயா போன் அடிச்சு என்ன பண்ணிருக்க, சுகாதாரத்துறை இதுலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் இருக்கு, தூக்கிட்டு போயிருங்க ஐயா. ஏன்னா எனக்கு வந்துடக்கூடாது, நமக்கு வந்துடக்கூடாது, மற்றவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. சோத்திரம். ஒரு குடும்பத்தில் மனைவிக்கு அப்படி வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட்டாங்க. கொரோனா சீரியஸ் கண்டிஷனில் இருக்கு. புருஷங்காரர் உட்காந்து அழுகிறார், பொண்டாட்டிக்காரி அங்கே உட்காந்து அழுகுது. ஐயா வாயான்னு கூப்பிடுது. அந்த ஆள் சொல்றாரு, வரமாட்டேம்மா. ஐயா என்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னியே, கையை பிடிச்சு சொன்னியே ஐயா, வாழ்க்கை முழுவதும் துணையா இருப்பேன், பக்கத்தில் இருப்பேன்னு சொன்னியே. சொன்னதெல்லாம் உண்மைதான், சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப வர முடியாது. ஏன்னா வந்திருக்கிறது யாரு? கொரோனா. ஒன்ன கொல்றது மாத்திரமல்ல, என்னையும் சேர்த்து கொண்டு போடும். அதனால நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இருக்கிறேன். அப்படித்தான் அநேக குடும்பங்களுடைய நிலவரம். அல்லேலூயா, சோத்திரம். ஆமா. அப்ப பாருங்க, கொரோனான்னு வந்தோடனே புருஷனா இருந்தாலும் தூக்கி வெளியில வைக்கிறோம், பிள்ளையா இருந்தாலும் தூக்கி வெளியில வைக்கிறோம். ஒரு வீடியோ பார்த்தேன், பச்சை பிள்ளை, மிஞ்சி போனா 2-3 வயசு தான். அந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருமுது. அந்த இருமல் சகிக்க முடியல. ஆனா ரோட்ல அந்த பிள்ளைய போட்டுட்டு அம்மா வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, எட்டி எட்டி பார்க்குது. அந்த பிள்ளை என்ன பண்ணுது? என்னடா இப்படிப்பட்ட பாவியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்கு வந்தாலும் அதே கதிதான். அல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம். அப்ப அப்படி போட்டுட்டு பிள்ளைதான் என்ன பண்ண முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அந்த வியாதிக்கு மருந்து இல்லை, வந்தா மரணங்கிறாங்க. சோத்திரம். என்ன பண்ண முடியும்? அப்ப பார்த்தீங்களா, துணைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிற்குமா? சோதரன். இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்போ அதுக்கு அடுத்து இனி வருகிற காலங்கள்லாம் இதை விட பயங்கரமாக தான் வரப்போகுது. இனி வருகிற காலங்களில் சோத்திரம் கேள்விப்படாத பெயர்களில் நோய்கள் வரும். சோத்திரம். அப்படிப்பட்ட ஆபத்துகள் கடைசி காலம்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவரை நம்புறவங்களை ஒன்று சேதப்படுத்தார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அப்படின்னா என்ன? பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும், எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் தேசத்திற்குள்ளே பரவினாலும் அவைகள் உன்னை அணுகுவதில்லை என்று ஆண்டவர் இயேசு வாக்குரைத்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு அது பலிக்கும். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றார், ஆபத்து காலத்துல நான் எப்படி இருப்பேன்? துணையா இருப்பேன். அந்த மனைவியானவள் இயேசுவை அறிந்தவள். நீ துணைன்னு வந்து துணையா இல்லாம போலைனால் போயா, எனக்கு இயேசு இருக்கிறார், அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரை நம்புறா. அந்த மருத்துவமனைக்குள்ள போனா சோத்திரம், இங்கிட்டும் சாகுறாங்க அங்கிட்டும் சாகுறாங்க. சோத்திரம். ஆண்டோடைய இரக்கத்தினாலே, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்ததினாலே அவள் ஜீவனோடு வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால ஆபத்து காலத்துல யாரும் நமக்கு உதவியா வந்து நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் வந்தா 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் வருவாங்க. சொந்த பந்தம் உறவு ஒரே சந்தோஷம் கொண்டாட்டமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு பிரச்சனையில, ஒரு ஆபத்துல, ஒரு சூழ்நிலை நிற்கும் போது அந்த நேரத்துல 1000 பேர் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், 1000 பேர் இருக்கிறாங்க சொந்த பந்தம். ஒரு 100 பேரே இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு 10,000 ரூபாய் தேவை இருக்கு. ஆளுக்கு 100ன்னு வந்து பார்த்து கொடுத்துட்டு போனா 100 பேர் பார்த்தா அந்த 10,000 ரூபாய் தேவை சந்திக்கப்படுமா சந்திக்கப்படாதா? அதை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க செய்கிறாங்களோ இல்லை, நீங்களாவது செய்கிறீங்களா? அல்லேலூயா, சோத்திரம். அவங்களுக்கு தெரியாது சத்தியத்தின் மகத்துவம், நமக்கு தெரியணும். அல்லேலூயா. கஷ்டப்படுறாங்கன்னா போய் பாருங்க, ஆறுதலான கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்த நன்மையை செய்யுங்க. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது என்ன பண்ணிட்டு வாங்க, சோத்திரம் கொடுத்துட்டு வாங்க.
ஆமை சோத்திரம். பல துளிகள் சேர்ந்து தான் என்ன ஆகும், பெரு வெள்ளமா என்ன ஆகுது, ஆற்று ஆறுகள் கடந்து வருகிறது. எல்லா மழையும் ஒரு இடத்துல விழுந்து விழுந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் பெரிய நதியா என்ன ஆகுது, பாய்ந்து வருகிறது. சும்மா நதி பொத்துக்கிட்டு வராது, பல இடங்களில் விழுகிற தண்ணிகள் ஓரிடத்துல சேர்ந்து தான் என்ன ஆகுது, நதியாய் மாறுகிறது. இதுபோல பல பேர் அந்த காரியங்களுக்கு நேராய் கடந்து போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே என்னடா விசுவாசிகள்லாம் வரலையா, கொடுத்து உதவலையா அப்படின்னு அந்த கணக்கை பாதிப்புல இருக்கிறவங்க சிந்திக்க கூடாது. சோத்திரம். பாதிப்புல இருக்கிறவங்க யாரைத்தான் சிந்திக்கணும், இயேசுநாதரை குறித்து தான் சிந்திக்கணும். எந்த ரூபங்கள்ல நமக்கு பாதிப்பு வந்தாலும் அவர் தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரே, ஆபத்து காலத்தில் நான் எப்படி இருப்பேன், துணையா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆண்டவரே உங்க வார்த்தை சொல்லுதுப்பா, ஆபத்து காலத்துல எனக்கு என்னவா இருப்பீங்க, அனுகூலமான துணையா இருப்பேன்னு சொன்னீங்களப்பா, எனக்கு துணையா இருங்கன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் அற்புதமாய் அந்த ஆபத்துகளிலிருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆசீர்வதித்து அவர் உயர்த்தி காண்பிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சோத்திரம். அதனால இந்த உலகத்துல யார் நம்மளோட இருக்கிறாங்க இல்லை, அது முக்கியமே இல்லை. யார் இருக்கிறாங்களோ, யார் இருக்கணும், ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அவர் ஒருத்தர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டா போதும். எந்த மனித உதவி தயவு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஒத்த பேர் இயேசுங்கிற நாமம் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணிடும், தலை நிமிர பண்ணி அத்தனை மனிதர்களுக்கு மத்தியில நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆமை சோத்திரம் ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அதனால அவருடைய நல்ல நாமத்தை பிடித்து கொள்ளுங்க, அவருடைய நாமத்தை நம்புங்க. எந்த பிரச்சனையிலும் அவரையே நம்பி இருங்க. மனுஷனை நம்புற இடத்துக்கு ஒரு நாளும் ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, கடந்து போகாதீங்க. நாசிலை சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தெய்வத்தை நம்புவது நலம். ஆமை ஸ்தோத்திரம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால யாரை பற்றி கொள்ளணும், கர்த்தரை பற்றி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கு. கண்களை மூடி ஜெபிப்போம்.